ஒரு ரேஸ் எப்பவுமே ஏதோ யாரோ ஓடிட்டு தான் இருக்காங்க, எப்பவுமே நம்ம தான் இருக்கணும்ட்டு எல்லாம் இல்லை. யாரோட டைமும் அப்போ அந்த ஃபேஸ்ல தே வில் ஷைன். அதுக்கப்புறம் நம்மளோட டர்ன் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் நமக்கு பிரேக் இருக்கும். எப்பவுமே இருந்துட்டே இருந்தா ஐ டோன்ட் திங்க் அதுல ஒரு நமக்கே வந்து டு ரீகேலிபிரேட் அண்ட் திங்க் நமக்கு என்ன பண்றோம், இல்லைன்னா பண்ணதே பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும்போது தான் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நமக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும்ட்டு ஒரு புது பாதை திறக்கும். இன் விச்செவர் ஃபீல்ட் இதுலயே வந்து நமக்கு தெரியும். இல்லைன்னா ரேஸ் மட்டும் தான் கண்ணில் படும், இல்லைன்னா நம்ம பண்ணதே பண்ணிட்டு இருப்போம், இதுதான் வரும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் ஒரு இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதுதான் எண்ட் ஆஃப் த டே. சினிமாவாக இருக்கட்டும், இல்லை மெடிசின், இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோம், இட் கம்ஸ் டு தட் எண்ட் ஆஃப் த டே. அப்படி இருக்கும்போது சொசைட்டி போட்ட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த டைமில் இது பண்ணணும், அந்த டைமில் இது பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே நம்ம இவ்வளோ படம் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் 10 இது போடணும். யாரோ என்னோட ஒருத்தங்க பாலிவுட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, do you want to do this, there's something called as PR agency where you can come and அங்கே வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இது புரியல, எதுக்கு பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை சும்மா ஒரு பூஸ்ட்டுக்கு தான். ஐ சைட் இல்லை, எனக்கு படம் வரும், படம் வரும்போது படத்துக்காக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன, இல்லை அப்போ படத்து டைமுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி, ஐ சைட் பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறதுக்கு? அவங்களுக்கே ஒரு பதில் இல்லை. அவங்களுக்கே ஹீஸ் யங் பாய் ஒன்லி. Then he said, when you are not in the limelight, chuma we will keep putting something of yours. I said, எதுக்கு அது பண்ணணும்? எனக்கு அதனால ஏதாவது ரோல்ஸ் கிடைக்குமா இல்லை என்ன? இல்லை ஜஸ்ட் தட் பீப்புள் கீப் டாக்கிங் அபவுட் யூ. எனக்கு அதோட ஆப்போசிட் தான் தோணும். எப்பவுமே நம்மளை பற்றி பேசிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும்ல எல்லாத்துக்குமே. ஸோ ஐ வுட் திங்க் இப்போ இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ சில விஷயம் எனக்கு எது புரியாதோ அதுக்குள்ளே நான் போகிறதில்ல. பட் புரிஞ்ச அது சில பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஐ திங்க் தட் ஒர்க்ஸ். எனக்கு சாய் பல்லவிட்ட பேசுகிறப்ப அட்லீஸ்ட் இவ்வளோ நேரம் க்ளோஸராக நம்ம இன்டர்வியூ பண்ணப்போ ஒன்று புரிஞ்சுது. அதாவது ஒரு பீயிங் யுவர் செல்ஃபில் ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அதை வந்து சாய் பல்லவி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர். இஸ் இட் ரைட்? பீயிங் யுவர் செல்ஃபில் வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி ஒரு அட்டையரில் போகணும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்னாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இப்படி போஸ்ட் கொடுக்கணும், இப்போ கோபிநாத் இன்டர்வியூ கொடுக்கணும், அது ரொம்ப ப்ரெஷர், அது ஜாஸ்தி ப்ரெஷர். ஆக்சுவலாக பீயிங் யுவர் செல்ஃப் வந்து எவ்வளோ ஃப்ரீடம். எல்லாருக்குமே அந்த பயம் வர்றதுக்கு காரணம் இப்போல்லாம் நிறைய விஷயத்துக்கு ஒஃபென்ஸ் எடுத்துக்கிறாங்க. நிறையா பேர் வந்து இப்போது ஒப்பீனியன் இருக்குது, நிறையா பேருக்கு அது. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம நினச்ச மாதிரி பீயிங் மை செல்ஃப் வந்து இப்போ சொசைட்டிக்கு அக்செப்டபிளான ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் பீயிங் யுவர் செல்ஃப் இஸ் அக்செப்டட். இல்லைன்னா இப்போ வேறு யாராவது வேறு மாதிரி இருந்துட்டு இங்கே பீயிங் மை செல்ஃப்னா அது அக்செப்டட் இல்லை, அது நமக்கு ஒஃபென்சிவாக இருக்கும், என்ன இப்படி அப்படின்ட்டு இருக்கும். இல்லை சோஷியல் நார்ம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து நான் இப்படி தான்ப்பா அப்படி வேணாலும் இருப்பேன் அந்த டோனை நான் கேட்கல. ஆனால் இல்லை இப்போ அவங்களுக்கு அது அவங்களோட பீயிங் தெம்செல்ஸாக இருக்கும்ல. ஸோ நம்ம எது இப்போது ஈவன் இஃப் யூர் அப்ரிஷியேட்டிங் த வே ஐ ஆம், இது நான் கேமராவுக்கு முன்னாடியோ இல்லையோ இப்படி தான் இருக்க முடியும். எனக்கு கொஞ்சம் மாற்ற பார்த்துட்டா ரொம்பவே எப்படி சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என் கூட ஒரு பேச்சு வச்சுக்கிறதுக்கே வந்து என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும். பட் நிறையா பேருக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும்ல, உள்ள நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு அவங்க யாராவது ஒஃபென்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஸோ ஐ திங்க் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அந்த மானிட்டைசேஷன் இதுக்கு வரும்போது இப்போது சும்மா யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அது டு அட்ராக்ட் அட்டென்ஷனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு விஷயமா அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி ஜஸ்ட் ஃபார் ஒரு ஹைப்புக்காக நம்ம அப்படி பண்ணிட்டு இட் எண்ட் அப் கீப்பிங் தட் ஆஸ் த மார்க். ஏதோ ஒரு இடத்துல நான் ரீசெண்டாக எங்கேயோ படித்தேன், the rumor becomes the first ஏதோ இம்ப்ரெஷன் மாதிரி. அது உண்மையோ பொய்யோ இல்லை, பட் ஒரு ரூமர் வந்து அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்குன்ட்டு. சம்டைம்ஸ் ஐ திங்க் தட் எந்த அளவுக்கு ஒரு டிரெக்டர் ஒரு படத்துக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மீடியா வந்து பீப்புளுக்கு முக்கியம். ஏன்னா தே ஃபீட் தி ஆடியன்ஸ். ஃபுட் ஃபார் தாட்டுமோல்ல, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பு, நம்ம என்ன பார்க்குறோமோ கேட்குறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையாக இருக்கும்ன்ட்டு. ஸோ மீடியா, சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நம்ம ஏதாவது தேவையில்லாதது போட்டோன்னா அது நம்ம தான் கன்சியூம் பண்ணிக்கிறோம் எண்ட் ஆஃப் த டே. ஐ திங்க் இட்ஸ் ஓகே ஃபார் எவ்ரிபடி டு கீப் ஃபியூ திங்ஸ் ப்ரைவேட் அண்ட் ஃபியூ திங்ஸ் இப்படி.